வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு தகவல் தான். பாஜக அபகரிக்க முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீப காலமாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வராரு. ஆளுங்கட்சிகளுக்கு மட்டும் சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறார் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. இதற்காக தேர்தல் ஆணையமும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு தக்க பதிலடியை கொடுத்து வராங்க. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை கூறக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு கண்டனத்தை பதிவு செஞ்சது. இந்த நிலையில தான் அடங்காத நம்பர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் மீது தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். பாஜகவினுடைய ஒரு அணியாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஒடிஷாவில் நேற்று நடந்த அரசியல் அமைப்பு பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பேசும்பொழுது மகாராஷ்டிரா சட்டப்பேரவையை போல பீகார் சட்டப்பேரவை தேர்தலையும் அபகரிக்க முயற்சிக்கிறது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. நாடு முழுவதும் அரசியல் அமைப்பு சட்டம் மீது பாஜக கடுமையான தாக்குதலை நடத்துவதாகவும் இந்திய கூட்டணியின் பீகார் தேர்தலை பாஜக திருடுவதை தடுப்பது என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவும் தேர்தல் ஆணையம் தனது பணியை செய்யவில்லை, மாறாக பாஜகவின் நலனுக்காக பணியாற்றி வருவதாக அவர் சொல்லியிருக்கிறார். பாஜக அரசு 5 முதல் 6 முதலாளிகளுக்கு மட்டுமே அரசை நடத்துவதாகவும் சாதாரண மக்கள்களுக்கு அதை செய்வதில்லை எனவும் புகாரை முன்வச்சிருக்கிறாரு ராகுல் காந்தி. நீர், காடு மற்றும் நிலம் பழங்குடியினருக்கு ஆனது தொடர்ந்து அவர்களிடமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பஞ்சாயத்துக்கள் சட்டம் 1996 ஒரிஷா பாஜக அரசு அமல்படுத்தவில்லை எனவும் பழங்குடியினருக்கு வன உரிமை பட்டாக்கள் வழங்கப்படவில்லை எனவும் பிஜு ஜனதா தள அரசை போலவே பாஜக அரசும் ஒரிஷாவை கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறது என ராகுல் காந்தி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். விரைவில் இதற்கான எதிர்மறை கருத்துக்கள் பாஜக தரப்பில் இருந்து வெளிவருமா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.